அண்மைச் செய்தி. ஆதரவு எம்எல்ஏக்களோடு சி.வி. சண்முகம் தலைமைச் செயலகம் வருகை தந்துள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தலைமைச் செயலகம் வருகை தந்துள்ள அவர் சபாநாயகரும் சந்திக்க உள்ளதாக தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவின் சட்டமன்ற குழு உறுப்பினராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆதரவு எம்எல்ஏக்களோடு சி.வி. சண்முகம் தலைமைச் செயலகம் வருகை தந்துள்ளார். அவர் சபாநாயகரும் சந்தித்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது ஆதரவு எம்எல்ஏக்களோடு சி.வி. சண்முகம் தலைமைச் செயலகம் வருகை தந்துள்ளார். அவர் சபாநாயகன் சந்திக்க உள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தற்காலிக சபாநாயகர் அறையில் பதவியேற்றுக் கொண்ட சி.வி. சண்முகம் தற்பொழுது தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தலைமைச் செயலகம் வருகை தந்துள்ள அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அப்போது குறிப்பாக சி.வி. சண்முகம் மற்றும் சி.ஜே. விஜயபாஸ்கர், வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள், ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது தற்காலிக சபாநாயகரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்த நிலையில தற்போது 30 எம்எல்ஏக்கள் குறிப்பாக மனு அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக இரண்டாக பிரிகிறதா என்ற கேள்வி இருந்த நிலையில சி.வி. சண்முகம் தலைமையில கடந்த 3 நாட்களாக பல்வேறு கட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டார்கள். குறிப்பாக எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கும் சென்றார்கள், சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு சென்றார்கள். இந்த நிலையில இன்று காலையில் 17 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் குறிப்பாக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்க வேண்டும், கொறடாவாக குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவராக OS தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் முன்பாக கடிதம் கொடுத்தாங்க. என்று மத்திய கடிதம் கொடுத்தாங்க. இப்போது மாலை வேளையில் குறிப்பாக சி. விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான 30 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கடிதம் தற்சமயம் சட்டமன்றம் சென்ற குறிப்பாக அதிமுக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனால் தொடர்ந்து அதிமுக பொறுத்தவரைக்குமே இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த தேர்தல் வெற்றி பெறக்கூடிய கட்டாயத்தில் அதிமுக இருந்தது. அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு பின்பாக வெற்றி பெறவில்லை, பிரதான எதிர்க்கட்சியாக வரவில்லை, 3ஆம் இடத்தை அதிமுக பெற்ற நிலையில குறிப்பாக அடுத்த நிலையில் அதிமுக என்னவாக முடிவெடுக்கும் எதிர்பார்த்த நிலையில் தாவேக்காவுக்கு சென்றுகிறதா என்ற ஒரு கேள்வியானது எழுந்தது. ஏன்னா தாவேக்காவும் குறிப்பாக பெரும்பான்மை இருக்கக்கூடிய சூழலில் இருந்தார்கள். அந்த அதிமுகவுடன் பேச்சு நடைபெற்றதாக கூட ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலைதான் சி.வி. சண்முகம் தலைமையில கடந்த 4 நாட்களாக பல்வேறு கட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆலோசனைக்கு பிறகு குறிப்பாக என்ன முடிவெடுப்பாக எதிர்பார்த்ததில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் முதுகெலும்பாக இருந்த எஸ்பி வேலுமணி மற்றும் அந்த கொங்கு பகுதியை சேர்ந்த பல்வேறு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் கூட தற்போது சி.வி. சண்முகம் மற்றும் சி.ஜே. விஜயபாஸ்கருடன் சேர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு தனியே வந்திருப்பது என்பது எடப்பாடிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்குதா என்ற அதிமுகவில் பலரும் பேசு பொருளாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் ஆதரவு எம்எல்ஏக்கு 30 ஆதரவு எம்எல்ஏ கடிதத்துடன் தற்போது சபாநாயகர் சந்தித்து கடிதம் கொடுத்து மிக முக்கிய செய்தியாக பார்க்கணும். மீண்டும் அதிமுக மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவோடு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் சந்திப்பு நிகழ்த்தி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவில் தொடர் தோல்வி காரணமாக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோடு தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் சந்திக்கின்றனர். தொடர்ந்து நம்மோடு நௌசாத் இணைகிறார். நௌசாத், புதுச்சேரியிலிருந்து எம்எல்ஏக்களை கூட்டி வரும்பொழுதே அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கு ஏதேனும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதா? இந்த திடீர் சந்திப்பை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? நிச்சயமா இந்த கருத்து முரண்பாடு காரணமாக தான் குறிப்பாக கடந்த 3 நாட்களாக அந்த சி.வி. சண்முகம் தலைமையில பல்வேறு கட்ட ஆலோசனை நடைபெற்றது கூட பார்க்க முடியுது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த சட்டமன்ற அனைவருமே கடந்த காலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பல்வேறு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். தனித்தனியே சி.வி. சண்முகம் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொள்வதும் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் ஆலோசனை மேற்கொள்வது இது பிரிவுக்குட்படுத்தி விட்டதா என்ற கேள்வி கூட எழுந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த. ஏன்னா இன்று காலையில் ஒரு பிரிவினர் எடப்பாடி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் 17 பேர் கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த கடிதத்தை கொடுத்த உடனே தற்போது மதியம் 2 மணி அளவில் குறிப்பாக சொல்லணும்னா சி.வி. சண்முகம் பதவியேற்றுக் கொண்டார் சபாநாயகர் முன்னிலையில். அதற்கு பிறகு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலையில் தான் தற்போது 30 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தற்போது மிக முக்கியமாக தற்காலிக சபாநாயகர் சந்தித்து மனு கொடுத்திருப்பது மிக முக்கியம். அந்த சட்டமன்ற கட்சித் தலைவர் எஸ்பி வேலுமணியாகவும் கொறடாவாக
அடுத்தடுத்து நபர்களை நியமிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் இன்று காலையில் தான் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு குறிப்பாக அவருக்கு மனு ஒன்று கொடுத்திருந்தார்கள். சட்டமன்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும், கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவராக OS மணி தெரிவித்திருந்தார்கள். தற்போது அஇஅதிமுக சட்டமன்ற தலைவர் SP வேலுமணி நியமனம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பதாகவும், அந்த அடிப்படை கடிதத்தை 30 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கடிதத்தை கொண்டு வந்திருப்பது என்பது அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாக அதிமுக ஒடுகிறதா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. குறிப்பாக CV சண்முகம் தலைமையில் அதிமுகவா அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. இருந்தபோதும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலையை பார்க்கும்பொழுது சபாநாயகர் குறிப்பாக துறை சார்ந்த அதிகாரிகளும் எவ்வாறு ஆலோசனை மேற்கொண்டு இதுக்கு என்ன முடிவெடுப்பார் என எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. எனக்கு கடந்த காலம் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இதுக்கு ஒரு அனுபவம் கடந்த காலம் பார்க்க முடியுதா. கடந்த ஆட்சி காலத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல மிக முக்கியமாக அதிமுக எதிரே அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்போது இருந்த சபாநாயகர் அவர்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்காம இந்த சூழல் கூட பார்க்க முடியுது. தற்போது இந்த ஆட்சி அமைந்திருக்குது. இந்த ஆட்சி உடனே நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அல்லது CV சண்முகம் தலைமையில் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா என்ற எதிர்பார்ப்புகளில் தற்போது தற்காலிக சபாநாயகர் இந்த மனுவை பெற்றிருக்கிறார். மிக முக்கியமா நாளைக்கு நிரந்தர சபாநாயகர் பொறுப்பேற்கிறார். அதற்கு பிறகு இந்த முடிவு எது போன்ற முடிவு எடுப்பார்கள், எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு அதிகரிக்குமா அல்லது CV சண்முகம் தலைமையிலான அதிமுக உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதா என்ற பல கேள்விக்கு நடுவில் தான் இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். ராம்குமார், நௌசாத், இந்த சபாநாயகருடனான சந்திப்பானது அதிமுகவை பொறுத்தவரை, அதாவது இப்போது சென்றிருக்கக்கூடிய CV சண்முகத்திலான இந்த 30 MLAக்களை பொறுத்தவரை தாவேக்கனுடைய கூட்டணி சேர வேண்டும் என்பதுதான் ஒரே கருத்தா அல்லது அதிமுகவிற்குள் இது பிளவு என்பதை நாம் பார்க்க முடிகிறதா? ராம்குமார் குறிப்பிட்டது போல இது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவாதான் பார்க்கப்படுகிறது. தாவேக்கா இணைவது அடுத்த கட்டமாக இருந்தாலும் கூட கட்சியை பலப்படுத்த வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருக்கும் போது அதிமுக எதிர்கட்சியாக இருந்து 65 இடங்களை வெற்றி பெற்றிருந்தார். அப்போது கூட எடப்பாடி பழனிசாமி மேல விமர்சனம் இருந்தாங்க. குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட அனைத்திலுமே தோல்வி, உள்ளாட்சி தேர்தலும் பெரும்பான்மை வெற்றி பெறவில்லை. அவ்வாறு இருக்கும்போது சட்டமன்றத்தில் வெற்றி பெறக்கூடிய கட்டாயத்தில் அதிமுக இருந்தது. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி 2 முறை தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது கூட நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அதிமுக இந்த முறை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா இதுக்கு மேல வெற்றி பெறாத பட்சத்தில் அது அதிமுக அழிவுக்கு சென்றுவிடும் என்ற அரசியல் விமர்சனம் கூட எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ஆலோசனை வழங்கி பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் அப்போது கூட ஒரு பேச்சு அடிப்பட்டது. இந்த முறை வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்தவில்லை என்றால் அடுத்த பொதுச்செயலாளர் SP வேலுமணியாகவே இருக்க வேண்டும் என கட்சிக்குள் பல்வேறு நபரும் கருத்து முன்வைத்திருந்தா கூட SP வேலுமணி அதுக்கான திட்டத்தை செயல்படுத்தியது கூட தகவலாக பேசப்பட்டது. ஆனா இந்த தேர்தலுக்கு பின்பாக பார்க்கும்போது அதிமுக பல்வேறு குழப்பங்கள். ஏனென்றால் பெரும்பான்மை விதிக்க வேண்டிய கட்டத்தில் கடந்த 5 நாட்களாக பேசு பொருளாக இருந்தபோது அதிமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி இருந்தபோது தாவேக்காவுடன் அதிமுக இணைகிறதா, அதாவது அதிமுக இணைந்து பெரும்பான்மை நிர்ணயிக்காங்களா என்ற கேள்வி கூட எழுந்தது. இருந்த போதிலும் கூட தற்போது CV சண்முகம் அணி எடப்பாடி பழனிசாமி இணையான 2 அணியினாக பிரிந்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், CJ விஜயபாஸ்கர், CV சண்முகம், மேலும் மிக முக்கியமாக காமராஜ், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் ஆலோசனை மேற்கொண்டது என்பது இது என்னவாக இருக்கும். குறிப்பாக தாவேக்கா அவர் கூட்டணி செல்லாமல் இருப்பதால் செல்வதற்காக இந்த நபர்கள் ஆலோசனை செய்து எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை இருப்பார்களா என்ற கேள்வி கூட இருக்கு. ஆனால் இப்படி ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பிரித்து இவர்கள் இது போன்ற கோரிக்கை கடிதத்தை சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் கொடுப்பார் என்ற கேள்வி என்பது பலர் கேள்வியாக இருக்கிறது. பலர் எதிர்பார்க்க சொல்ல வேண்டும் என்றால் இன்று மதியம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்க வேண்டும். துணைத் தலைவராக கொறடா குறிப்பாக சொல்ல என்றால் OS மணியும் கொறடாவை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நியமிக்க வேண்டும் கடிதத்தை கொடுத்திருந்தாங்க. 17 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்ட கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். மாறாக குறிப்பாக CV சண்முகம் எது போன்ற நிலைப்பாடு எதிர்பார்த்தால் தற்போது 30 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோடு கையெழுத்தோடு ஒரு கடிதத்தை தற்காலிக சபாநாயகர் கருப்பையிடம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சட்டமன்ற குழு தலைவராகவும் மற்றும் துணைத் தலைவராகவும் மேலும் கொறடாவாக எங்கள் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டும் என கடிதத்தை கொடுத்திருப்பது கலவரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் மிக முக்கியமாக ஒரு பிரதான கட்சி 2 குழுக்களாக பிரிந்து சட்டமன்றத்தை புகும் பட்சத்தில் அது பல்வேறு குழப்பங்களை உண்டாக்கும் என்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்சி 2ஆக உடைகிறதா, அதிமுக பிளவு ஏற்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக பாரம்பரியமிக்க கட்சி அதிமுக.
ஆனால் 2 முறை மறைந்த முன்னாள் ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த கட்சியை பலப்படுத்தி குறிப்பாக ஜெயலலிதா மேற்கொண்ட ஆட்சியில் பல்வேறு மாநிலங்கள் உற்று நோக்க வைத்த கட்சியாக இருந்த இந்த கட்சி தற்போது அவர் மறைவுக்கு பிறகு அதிமுக இதுபோன்ற சூழல் எதிர்பார்த்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த ஆட்சியில் கூட அந்த மிக முக்கியமா 2016 இருந்து 2021 வரைக்குமே ஒரு குறிப்பாக 4 ஆண்டுகள் ஆட்சி சவாலான முறையில் ஆட்சி நடத்தினால் இதற்கிடையில் அதற்கு பிறகு எவ்வாறு தன்னுடைய கட்சியை வளப்படுத்த போகிறார் என்ற கேள்விதனில் தற்போது இரண்டாக பிரிகிறதா அதிமுக உடைகிறதா என்ற கேள்வி என்பது தொண்டர் மத்தியில் மீண்டும் வருத்தம் ஏற்படுத்தா சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் நாளை மறுநாள் நடக்கூடிய பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழலில் அதிமுக என்ன சூழல் எடுக்கப் போகிறார்கள், யாருக்கு ஆதரவா நிற்கப் போகிறார்கள், அதிமுக குழுவோடு செயல்படுவார்களா அல்லது அதிமுக 2 குழுக்களாக செயல்படுமா என்ற கேள்வி வந்திருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்களும், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஆகியோருக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்களும் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சட்டமன்ற குழு தலைவர் பதவி யாருக்கு என்பது ஏற்பட்ட ஒரு உச்சகட்ட மோதலானது இப்போது எதிரொலித்துள்ளது. அந்த வகையில் காலையில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும், துணைத் தலைவராக ஓஎஸ் மணியனும், கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நியமிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சிவி சண்முகம் 30 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து எஸ்பி வேலுமணியை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். The Chennai Silks in Mega Summer Sale.